வாங்க சங்ககிரி மலைக்கு இன்றைக்கி போகலாம். சண்டே அன்றைக்கி காலையில் கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு பிளான் இல்லை, திடீர்னு தான் சங்ககிரி மலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பித்தோம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஒவ்வொரு கல்லும் அவ்வளோ பெருசு இருக்குது. அந்த காலத்தில் சிமெண்ட்டெல்லாம் கிடையாது. எப்படி தான் இதெல்லாம் வந்து வச்சு கட்டினாங்கன்னு தெரியல. என்றைக்குமே சங்ககிரி மலையை பார்க்கும்போது பிரம்மாண்டமாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சங்ககிரி மலையில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தண்ணி இருந்தால் சங்ககிரி ஃபுல்லாக தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரில. ஆனால் அந்த காலத்துலேயே இந்த மாதிரி குளத்தில் மலையிலேருந்து வர மழை தண்ணி எல்லாமே இந்த மாதிரி குளத்துக்கு போகிற மாதிரிலாம் வந்து செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பிளான்டாக எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து இந்த கோயில் பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோயில். ஸோ இது வந்து மார்ச் மாதம் வந்து பண்டிகை இங்கே நடக்கும். நான் சின்னதாக இருக்கும்போது வருஷத்துக்கு 3லேருந்து 4 டைம் சங்ககிரி மலை ஏறி இருக்கிறேன். ஆனால் இப்போலாம் ஏற முடியுமான்னு தெரியல. ரொம்ப செங்குத்தாக இருக்கும், பயங்கர ஹைட்டாகவும் இருக்கும். ஆளுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சின்னதாக இருக்கும்போது ஒரு 7 பாட்டிலில் தண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாம் அதை தூக்கிக்கிட்டு போட்டி போட்டுட்டு எல்லாம் நடப்போம். அப்போல்லாம் குரங்கு அந்தளவுக்கு கிடையாது. இப்போ குரங்கு கொஞ்சம் நிறையா ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி தான் மலை ஏறணும். அதுக்குள்ளே தரணிக்கா ரொம்ப பயமாக இருக்குன்ட்டா. ஸோ கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்தாச்சு.